மதுக்கடைகளால் மானபங்கத்திற்கும் மரணத்திற்கும் ஆளாகும் பெண்கள் தன் பிள்ளைகள் இதனால் ஒவ்வொரு நாளும் மதுபான கடைகளால் மானபங்கத்திற்கும் மரணத்திற்கும் ஒவ்வொரு நாளும் ஆளாகி கொண்டிருக்கிறார்கள் தமிழக பெண்கள். அந்த சாதனைக்காக திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் ஆட்சி அதிகாரத்தில் அமர வேண்டும். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயத்தால் 71 பேருக்கு மேல் உயிரிழந்தார்கள். அவர்களுடைய மனைவி மக்கள் எதிர்காலம் தெரியாமல் திக்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சாதனைக்காக திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் ஆட்சி கட்டில் அமர வேண்டும். எதன் அடிப்படையில் திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் ஆட்சியில் அமரும் என்று அதன் தலைவரும் தற்போதைய முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் கூறுகிறார். எதன் அடிப்படையில் அப்படி கூறுகிறார்? மக்கள் கேட்காத ஒவ்வொரு திட்டங்களையும் செயல்படுத்தி கொண்டு மக்களிடம் கூறிய எந்த திட்டத்தையும் செயல்படுத்தாமல் செயல்பட்டு கொண்டிருக்க அந்த சாதனைக்காக மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் அமரும் என்று கூறுகிறார் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். எதன் அடிப்படையில் இப்படி கூறுகிறார்? மத்திய அரசுடைய திட்டங்களை எல்லாம் தமிழக அரசினுடைய திட்டமாக பெயர் ஒட்டி மக்களிடம் விளம்பரப்படுத்துகிறார்கள். அதற்காக திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் ஆட்சி அதிகாரத்தில் அமரும் என்று அதன் தலைவர் கூறுகிறார். எதன் அடிப்படையில் முதல்வர் அவர்கள் மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் என்று கூறுகிறார்? ஒவ்வொரு வருடமும் தமிழகத்தினுடைய கடன் லட்சம் கோடியாக உயர்ந்து கொண்டிருக்கிறது. அதற்காக மீண்டும் ஆட்சியில் அமர்வோம் என்று கூறுகிறார். எதன் அடிப்படையில் இப்படி கூறுகிறார்? எந்த சாதனை செய்திருக்கிறார்? தேர்தல் அறிக்கையில் சொன்ன திட்டங்கள் முழுவதையும் நிறைவேற்றி விட்டாரா? ஏற்கனவே இருந்த திட்டங்களை செயல்படுத்தாமல் விட்டதற்காக மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் அமரும் என்று கூறுகிறார். எதன் அடிப்படையில் திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் ஆட்சியில் அமரும் என்று கூறுகிறார்? எந்த தகுதியோடு கூறுகிறார்? எதன் அடிப்படையில் அப்படி கூறுகிறார்? மத்திய அரசு கொண்டு வந்த திட்டத்தை நிராகரித்துவிட்டு மீண்டும் தனது தந்தையின் மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் பெயரில் திட்டத்தை அமல்படுத்தியிருக்கிறாரே, அதற்காகவா? எதன் அடிப்படையில் மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் என்று கூறுகிறார்? மக்களுக்கு தேவையான திட்டத்தை வகுத்து விட்டோம், செயல்படுத்தி விட்டோம் என்ற காரணத்திற்காக மீண்டும் வரும் என்றுகிறாரா? பொத்தாமதமான கருத்துக்களை கூறி மக்களை குழப்பிக் கொண்டிருக்கிறார். எப்போதெல்லாம் அவருக்கு நெருக்கடி வருகிறதோ, ஆபத்து வருகிறதோ, அப்போதெல்லாம் தமிழ் மீது திடீரென்று பட்டு கொண்டு மக்களை திசை திருப்பும் எண்ணத்திற்காக மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் என்று கூறுகிறாரா? எதன் அடிப்படையில் கூறுகிறார்? தனது மகன் உதயநிதி ஸ்டாலினை வரும் தேர்தலில் முதல்வராக்குவதற்காக மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் என்ற காரணத்துக்காக கூறுகிறாரா? எதன் அடிப்படையில் மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் என்று கூறுகிறார்? எந்த தகுதியின் அடிப்படையில் கூறுகிறார்? நன்றி, வணக்கம்.